போதும் அத்தை, போதும், நிறுத்துங்க. ஏ என் மருமக சிரிச்சிட்டா, என்கிட்ட பேசிட்டா, என்கிட்ட பேசிட்டா. இப்பதாம்மா எனக்கு உசுரே வந்திருக்கு. வினோ, அத்தை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன 4 திட்டிடு, இல்லைன்னா இந்த அத்தைய 2 அடி கூட அடிச்சிடு. அத்தை, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துராதம்மா. இந்த அத்தையால் அதை தாங்கிக்க முடியாது. எனக்கு மட்டும் யாருடா இருக்கா சொல்லு. அத்தை, ஏன் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? அழாதீங்க. அதான் நான் பேசிட்டேன்ல. எனக்கு மட்டும் உங்ககிட்ட பேசலன்னா சந்தோஷமாவா இருக்கும்? எனக்கு மட்டும் யாரத்த இருக்கா? எனக்கு எப்பவுமே எல்லாமே நீங்க தானே. என்னாலலாம் உங்க மேல கோவமே பட முடியாது. அது எனக்கு வரவும் வராது. என்ன புரிஞ்சுகிட்ட நீங்களே என்ன காயப்படுத்துறப்பெல்லாம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அத்தை, நீங்க என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீ ஏன் தங்கம் என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? நீ என்னோட கோலசாமிடா. உன் மனசை நான் காயப்படுத்தியிருந்தா இந்த அத்தையை மன்னிச்சிடுறா தங்கம். அத்தை, இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க எனக்கு நல்லதுதான் நினைக்கிறீங்க. என்னாலதான் அத ஏத்துக்க முடியல அத்தை. அப்படி சொல்லாதம்மா. நீயும் மெல்ல மெல்ல உன் மனசை மாத்திக்கம்மா. ஜோசியர் சொன்னத கொஞ்சம் மனசுல வச்சுக்கம்மா. கல்யாணத்துக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. உனக்கா எப்போ மாறணும்னு தோணுதோ அப்போ மாறிக்கும். ஆனா என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காதம்மா. இந்த அத்தை உசுர கையில புடிச்சு வச்சிருக்கிறதே உனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு தான். என்ன பாவத்தோட போக வச்சிடாதம்மா. அத்தை, என்னத்த இப்படி பேசுறீங்க? இது பாருங்க, நீங்க எனக்கு கிடைச்ச வரம். இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாதீங்க. விதி என்ன எழுதி இருக்கோ அது நடக்கும். அத்தை, அது நடக்கிறப்ப நம்ம பாத்துக்கலாம். சரி, நான் கடைக்கு கிளம்புறேன். அம்மா வீணா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இரு. இந்தா, நேத்து கோயிலுக்கு போயிருந்தம்மா. சிவா தம்பி எனக்காகவும் வேண்டிக்கோங்கன்னு சொல்லுச்சு. அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத அந்த தம்பி கிட்ட கொடுத்துருமா. இத குடுக்கறப்போ நீயும் அந்த தம்பியோட குடும்பம் சீக்கிரம் கிடைச்சிடணும்னு வேண்டிக்கம்மா. சரிங்க அத்தை. அப்புறம் நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு முக்கியமான நாள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் மறக்க முடியாத நாள். ஏன்னா என் மக பிறந்த நாள். பிறந்த நாளா? ரம்யாவுக்கா? அதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கே அத்தை. அது என் சின்ன மகளுக்கு. நான் சொல்றது என்னோட மூத்த மகளுக்கு. அந்த நாளே எனக்கு ஞாபகம். அவர் கடைசியா கொண்டாடினதோட சரி. அது இப்போ என் நினைப்புல இருந்தே அழிஞ்சு போச்சு. நீ அதை கொண்டாட மாட்ட. ஆனா மொத்த குடும்பத்தையும் உன் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுற உன் பிறந்த நாள நான் கொண்டாட தான் போறேன். அத்தை, சும்மா விளையாடாதீங்க அத்தை. நான் என்ன இன்னும் சின்ன பிள்ளைய கொண்டாடுறதுக்கு? வெளியே யாராவது கேட்டாங்கன்னா சிரிக்க போறாங்க. யார் சிரிச்சா எனக்கு என்ன? ஒவ்வொரு தடவையும் நீ சொல்றப்பெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால நானும் உன்னை கட்டாயப்படுத்தல. இப்பதான் நமக்குன்னு புதுசா ஒரு சொந்தம் கிடைச்சிருக்குல்ல. எல்லாரும் இருந்தோம் இந்த சந்தோஷத்தை கொண்டாடலன்னா எப்படிம்மா? அதனால இந்த வருஷம் உன் பிறந்த நாள் கொண்டாட்டம் உண்டு. என் மருமகளுக்கு நான் தான் முதல்ல வாழ்த்து சொல்லுவேன். கை கொடு, கை கொடு, கை கொடு. அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.